guys, வெல்கம் பேக் டு another ghost hunting வீடியோ. கேஸ் கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு 1 month கிட்ட இருக்கும். என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, சில பல சுச்சுவேஷன்ஸ் காரணமாக தான். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி என்றைக்குமே நடக்கிறது கிடையாது. அதுதான் வந்து ட்ரூத்து. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் அபேண்டண்டாக இருக்குது. என்ன ஸ்டோரிங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நிறைய பேர்த்திட்ட வெளியே விசாரித்து பார்த்தோம். அவங்களும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அபேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்த அந்த மாதிரி கூட யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனாலேயே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே செடி மரம் கொடி தான் நிறைய வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 11-12 அப்பார்ட்மெண்ட்ஸ் இன்னும் அபேண்டண்டாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரில. ஸோ நைட்டு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுங்கிறது சுத்தமாக தெரில. மேபி இங்கே ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை இங்கே வேறு ஏதாச்சும் ஜின்னு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து ஜின்னு இருக்கிறதுக்கு ஒரு 99% வாய்ப்பு இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அபேண்டண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 11 அப்பார்ட்மெண்ட்ஸ் அபேண்டண்டாக இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறது சுத்தமாக தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பி. அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோஷன். ஸோ ஹாய் கைஸ். ஸோ வந்து இங்கே வந்தப்பவே வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இடம். ஸோ இந்த இடத்த வந்து பார்க்குறப்பவே வந்து சரியான த்ரில்லு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா வந்துட்டு டைம்ன்றது வந்து ஒரு வேல்யூபிள் திங். ஸோ வந்து நம்ம வீடியோ சூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. இந்த இடம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரியான த்ரில்லு. அண்ட் தென் வந்துட்டு இடத்துல இங்கே வந்து சும்மா நின்று இப்போது இந்த ஸ்டார்டிங் வீடியோ எடுக்கிறப்பவே வந்து யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே இங்கே ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் வருது. ஸோ வந்து வீடியோ எடுத்துக்கப்புறம் தெரியும் இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. கைஸ் இன்றைக்கி ரோஷனை கூட்டு வந்ததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஷனுக்கு வந்து ஜின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அந்த ஜின்னை பற்றின நிறைய நாலேஜ் கற்று வச்சிருக்கான். அதனால தான் இன்றைக்கி ரோஷன் சப்போர்ட்டுக்காக கூட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன நடந்தாலும் ரோஷன் நம்பி தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது சுத்தமாக தெரில. தர்ணு உன்னோட ஃபீல்ஸ் எப்படி இருக்குது? காய்ஸ் நாங்களே ரொம்ப நாள் கழித்து இந்த பேய் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆனால் இங்கே ஜின்னு தான் இருக்குன்னு நாங்களாம் கெஸ் பண்ணுறோம். ஆனால் நிறையா வீடு இருக்குது. சுற்றி ஒரு 15 அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது கைஸ். நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக பாதி கவர் பண்ணுறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா த்ரில்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன நடந்தாலும் சரி. ரோஷன் உன்னோட ஃபீல் எப்படி இருக்குது உள்ள வந்ததுல? ஃபீல் நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே சொன்னேன், யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி போயிட்டு வந்தால் இன்னமும் அது அப்படி தான் இருக்குது. ஸோ மேபி ரோஷனுக்கு ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால அவனுக்கு அப்படி இருக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கேஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பண்ணி இறங்கிட்டு இருக்குடாடி. தப்பு பண்ணிட்டோண்டா குட்டி போடாமல். இதான் இங்கே அங்கே தான் சூண்டிடுச்சு. ஏதோ உளுந்தா மாதிரி. அங்கே தானே இந்த இடத்துலையா? இந்த இடத்துல உள்ள யாருன்னா இருக்கீங்களா? ஏதோ பார்த்தியா இங்கே சவுண்டி. சரி இப்பொழுதுக்கு என்ன நடந்தாலும் மைண்டில் ஏற்றிக்க வேணாண்டா. நம்ம இப்பொழுதுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்போடே உள்ளே போகலாம். உள்ளே போய் எதனாலும் பார்த்துக்கலாம். வா பார்த்துக்கலாம். மரத்தை பாரு. பார்த்துக்கலாம்டா. வாடா இதான்டா ஃபஸ்ட்டு பில்டிங். என்னடா இப்படி இருக்குது? எப்படி போவோம்? உள்ளே போகிறதே ரிஸ்க்கு தான். பார்த்துவாங்க கைஸ். நான் சொன்னேன்ல ஃபுல்லாக வந்து யாருமே வராதனால ஃபுல்லாக மரம் செடியெல்லாம் வளர்க்க பாருங்க.
ஹலோ, உள்ள யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ, உள்ள யாருன்னா இருக்கீங்களா? போலாமா? 10 நிமிஷம் வாங்க. பார்த்து பார்த்தோம் பார்த்தோம். என்னடாச்சு? சவுண்ட் இருந்துச்சு இங்கே இந்த ரூம். உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? யாருன்னு கேளு. உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? பார்த்து. உள்ள யாராவது இருக்கீங்களா? மறுபடியும் உள்ள யாரும் இருக்காங்க. உள்ள யாரும் இருக்காங்க. உள்ள யாரா இருக்கீங்களா? உள்ள யாரா இருக்கீங்களா? ஹலோ, உள்ளதான் அந்த உள் ரூம்ல. ஹலோ, உள்ள யாரா இருக்கீங்களா? யாருன்னா இருந்தீங்கன்னா அப்படியே இருங்க. நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம். நாங்கள் ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். உள்ள யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ, யாருமே தான். கதை இழுத்து இந்த கதவை யாருன்னா இப்போ எழுத்தீங்களா? ஹலோ, இப்போ இந்த கதவை நீங்கள் தான் சாந்தினீங்கன்னா மன்னோருக்கு சாந்தி காட்ட முடியுமா? தப்பா கொடுக்குறான். எனக்கு தெரிஞ்சு நமக்கு பெருசா என்னமோ நடக்க போகுது. ஜின்னோட உருமாற்றம் அதுதான். ஜின்னு வந்து எந்த ரூபத்திலான பாம்பு, பள்ளி, தேல், வவ்வால் எந்த உருவத்திலான ஜின்னு வரும். நல்ல சின்ன அந்த மாதிரி வருமாடா? நல்ல ஜின்னும் கெட்ட செய்யும், கெட்ட ஜின்னும் கெட்ட செய்யும். நல்ல சின்ன எந்த மூலியமான வரலாமா? ரெண்டு ஜின்னும் இது மூலயமான ஜின்னோட மனசுக்கு சரி படுறத ஜின்னு செஞ்சிடும். மேபி அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம்டா. வேறு வழியே இருக்குது. பாசிட்டிவாக தான் எடுத்து ஆகணும். ஆனால் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்டா. அந்த சுச்சுவேஷன் தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் நடக்கிறத வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ சவுண்ட் வச்சாங்க. என்ன அஞ்சு பேர் விஷ்ணு சொன்ன தப்பா கொடுத்து சொல்ல கதை வந்து நிறுத்த தப்பான நமக்கு என்னமோ வந்து பெருசாக இருக்கு. சரி மூவ் ஆகலாம். இது நம்மளை சுற்றி பார்த்துட்டு ஆமாம். இந்த வவ்வால் மூலியமா தான் இங்கே இருக்கீங்களா? எதிர்கொள்ள போச்சு. ஏய், இங்கே தான் வந்துச்சு. இதுக்குள்ள தான் வந்துச்சு. காணாம போச்சா? அந்த வவ்வாலால ஜின்ன வந்து மேபி இதுக்குள்ளே இது போயிருக்கலாம்டா. நம்ம எதாக இருந்தாலும் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம்டா. இந்த வழியாக இது போயிருக்கலாம். அப்படியே நான் இங்கே தான் இருக்கேன், இந்த இடத்துக்கு வந்து என்கிட்ட பேசுங்க அந்த கூட சின்ன சொல்கிற சான்ஸ் இருந்தாலும் இருக்கு. இன்னும் சொந்தமாக கேட்குறா. நல்லா நோட் பண்ணு, கிளியராக நோட் பண்ணு. இங்கே எதுனா ஆத்மா ஏதாச்சும் இருக்கீங்களா? உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். அப்படி ஏதாவது ஜின்னு இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்காக உங்களை நான் பார்க்க தான் வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? தெரிஞ்சு
என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவுமே மண்டியில் ஏற்றிக்காத, பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோ. வெளியே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிட்டத்தட்ட 12 அப்பார்ட்மெண்ட் இருக்குடா. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டே வரோம். நம்ம ஒவ்வொரு ரூமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மேபி எதுனா நம்மளுக்கு க்ளூ கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே எதாவது ஜின்னு இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் எந்த விதத்துலேயும் துன்புறுத்துன்னு வரல, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் உதவி செய்யணும்னா நீங்கள் இது மூலிமா நீங்கள் வந்து ஹிண்ட் கொடுக்கலாம் எங்களுக்கு. இப்போ நீங்கள் வவ்வாலாக வந்தது நீங்கள் தானா? எங்களுக்கு ஏதாவது சவுண்டு போட்டு காட்ட முடியுமா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா எதனா சவுண்டு போட்டு காட்ட முடியுமா எங்களுக்கு? இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது சவுண்டு போட்டு காட்ட முடியுமா? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான். அங்கே தான் கேட்டுச்சு. இப்போ போட்ட சவுண்டு நீங்கள் தானே இன்னொரு தாட்டி அந்த சவுண்டு போட முடியுமா? நிறையா வீடு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டக்குன்னு எல்லா ரூமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஆனால் அது நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிவிடும். எக்ஸ்ப்ளோர் பண்ணாது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். தயவுசெய்து ஃபியர் ஆக்காத, பார்த்துக்கலாம். உன்னை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். உனக்கு ஜின்னை பற்றி தெரியும், உனக்கு தெரியும்ல. இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா எனக்கு சத்தியமாக ஏதோ ஆத்மா மாதிரிலாம் எனக்கு தெரியலடா. ஏன்னா வந்த செகண்டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஆரம்பிச்சிச்சு. அந்த வவ்வால் வந்து நம்ம ஹிண்ட் கொடுக்குற மாதிரி ஜின்னு வந்துட்டு ஒரு உருவமாக மாறுது அப்படின்னா அது மூலிமா நமக்கு ஏதாவது செய்யணும். அதுக்கு யாராவது துன்புறுத்தினாங்கன்னா அது வேற ஒரு உடலாக மாறி பழிவாங்க செய்யும். கெட்ட ஜின் நல்ல ஜின்னுன்றது அதே தான். ரெண்டுத்துக்குமே நடக்கிற விஷயம் ஒன்று தான். ஆனால் அது வந்து நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிற ரூபா தான் நல்ல ஜின் கெட்ட ஜின் சொல்லிட்டு மாறி வந்துட்டு வரும். நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். எதனா ஹிண்ட் கிடைக்கும், அப்போ பார்க்கலாம். இப்போ நாங்கள் 1 மணி நேரம் இங்கே தான் இருக்க போகிறோம். உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுன்னா எங்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா உடல் தேவைனாலும் எங்கள் மூலிமா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மேலே தான் இருக்கீங்களா? மேலே தான் வரும். எதா இருந்தாலும் பேசிக்கிட்டீங்கன்னா அட்டாக் இது பண்ணிடுறாங்க. விஷ்ணு அந்த கதை தான். உள்ள யாரா இருக்கீங்களா? இருக்குடா, அடிச்சு சொல்ற உள்ள என்னமோ அடிச்சு சொல்ற உள்ள என்னமோ இருக்குது. உள்ள யாரா இருக்கீங்களா? உள்ளதான் இருக்கீங்கன்னா அப்படியே இருக்க, நாங்கள் உள்ள வரோம். எங்களை வச்சு நீங்கள் விளையாடுறீங்களா? உண்மையாகவே எங்களை பயன்படுத்த நினைக்கிறீங்க. நீங்கள் முன்னாடி வாங்க, உங்களை பார்த்தா நாங்கள் பயப்பட போகிறோம். நாங்கள் உங்களுக்கு பார்க்காம நீங்கள் போக மாட்டோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல விஷ்ணு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு போகணும். ஆமாம், எங்களை வச்சு நீங்கள் விளையாடணும் ட்ரை பண்ணாதீங்க. என்னன்னாலும் சரி, நீங்கள் உங்களை பார்த்து தான் போக போகிறோம். மேலே தானே சவுண்டு. உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணாதீங்க. இப்பயே சொல்லிட்டோம், உங்களை நாங்கள் பார்த்து தான் போக போகிறோம். என்ன நடந்தாலும் சரி.
முருகர் போட்டோம். நம்ம கிட்ட முருகர் இருக்காரு. இப்போ உனக்கு எந்த சின்ன வராது. முருகர் இருக்க பயமே நான் நீங்க அப்படியே சுத்துறேன். பார்த்து அதனாலும் பரவாயில்ல. நீங்க முருகர் தான் இன்னைக்கு பாடி அப்படின்னு சின்ன பல்லெல்லாம் பண்றீங்க. ஆமாம், அந்த கதவு பின்னாடி தான் இருக்கீங்கன்னா அங்கேயே இருங்க, வந்துடுறோம். மண்டியில வேறிட்டு இருக்கு. எங்களை பயமுதுன்னு ட்ரை பண்ணாதீங்க. இப்பயே சொல்லிட்டேன், எங்களை இந்த மாதிரி விளையாடாதீங்க. உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தூரத்துல வந்திருக்கோம். அப்படி எங்களை பயமுத்துற மாதிரி இருந்தா நீங்க நேர்ல வாங்க. உங்களுக்கு உண்மையாலுமே எங்களை பயமுத்துறோம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா எங்க முன்னாடி நீங்க வாங்க. நம்ம ரோஷனோட உடம்புல கும்பிடுங்க. ஏன் நீங்க அதெல்லாம் வர சொல்லி அப்ப எதுக்குறீங்க? உங்களுக்காக நீங்க எங்களை மூலியமா வரணும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்காக ரோஷன் இருக்கான். நீங்க வேணும்னா அவன் மூலியம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களை ரொம்ப லவ் பண்றான். ஆமா, முருகர் இருக்கு. வாங்க வாங்க, லவ் பண்ணலாம். சும்மா இருக்கியா? அதுவே சும்மா இருக்குது. நீ வேற வா வா வான்ட்டு அது வேற வந்துட்டு இருக்க. நான் என்ன இப்படி பண்றேன்? முருகருக்கான எல்லா இடமும் இருப்பாரு. ஆமாம், மேலே தான் விட்டுச்சு. மேலே போகலாம். இங்கே தான் சொல்லிடுச்சு. மேலே போனோம்னா பார்க்கணும் நினைக்கிறேன். போனா வர முடியாது. பரவாயில்லையா? கவலைப்படாது. முருகருக்கு இப்போ நாங்கள் மேலே தான் வரோம். எங்க என்ன பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நாங்கள் மேலே தான் போவோம். சவுண்டு இடிச்சு கீழே யாரும் நடந்து வர மாதிரி சவுண்டு இடிச்சு. லைக் மாட்டாங்க. மேலே கேட்குது கீழே கேட்குது. நான் தான் சொன்னேன்ல, கன்ஃபியூஸ் பண்ணுதுடா அப்படின்னு. இப்போ மேலே கேட்குது. கன்ஃபியூஸ் பண்ணுது. பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலி இத்தனை வீடு இருக்குது அசைகிற சுண்டு மேலே. ஆமாம், நாங்கள் மேலே தான் வரோம். முடிஞ்சா எங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? ரோஷன் இருக்கு. என்னடா அப்படி பண்ற? சும்மா இருக்கிற ஏன்னா கூப்பிடுற மீடியா என்ன? இங்க பாரு, ஜனலிங்கெல்லாம் நிக்க வைக்கிறேன். வந்து இந்த ஒரு வீட்டுக்கே நமக்கு இப்படி நடக்குது. நீ நிறைய வீடு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. இன்னும் குடும்பமே இங்கே தான் இருக்காது. அப்புறம் என்ன பண்றது? நம்ம பயத்தையே வெளிக்காட்ட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறத ட்ரை பண்ணலாம். சரியா? நிறைய வீடு இருக்கு. நம்ம இதுக்கே இவ்வளோ வெயிட் பண்ண வேண்டாம். என்ன நடந்தாலும் பாசிட்டிவ் எடுத்துக்கோ ரோஷன். தயவுசெய்து பயப்படாத. உங்களுக்கு தெரியும் ஜின்னு எத்தனை அஃபெக்ட் பண்ணுவாங்க. இங்கே ஜின்னு வந்து பயந்ததான் அஃபெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தயவுசெய்து யாரும் பயப்படாமல் முடிஞ்சதை ஃபேஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 12 பில்டிங் இருக்குடா. ஒவ்வொரு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அவன் முருகர் இருக்காரு. ஆமாம், ஸ்டெப்ஸில் நினைக்கிறேன் மேலே.
கீழே கேட்குதா? மைனோட பொண்ணு நான் சொன்னல ஒரு வேலை ஜின் ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனாக இருக்காது, நீ சின்ன எடுத்துக்கிறதா இதில் உண்மையாலுமே ஆத்மா ஏதாச்சும் இருக்கா? சின்ன இருக்க வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா ஜின்னு ஆமாம் நெகட்டிவாக இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 2 இல்லை, நிறைய வீடு இருக்குது. ஆனால் 1 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜின்னு வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா ஒரு ஜின் மட்டும் இருக்காது. ஒரு குடும்பமோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் ஜின்னு தான் இருக்கும். அதாவது ஆண் பெண் சொல்ல வரல, ஆணா பெண் அப்படியே சொல்ல வரல. ரெண்டாக தான் இருக்கும். ஒரு ஜின் தனியாக வாழாது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வாழ அந்த இயல்பு இல்லை ஜின். ஜின்னு இன்னும் நிறைய இருக்கா? ஜின் அடிக்கிறது நிறையா இருக்கா? ஜின்னு வகை நிறைய இருக்கு. சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் அது முக்கியமான வகை 4 தான் இருக்குது. அதோட பேர் தெரியுமா? பேர் தான் நான் படிச்சு ப்ளீஸ் நான் ரோஷன் கூப்பிட்டு மேலே யாரும் எட்டி பார்த்தாம இருந்துச்சுடா. மேலே யாரும் எட்டி பார்த்தாம இருந்துச்சு. மேலே எட்டி பார்த்தாம இருந்துச்சு. மேலே யாரும் எட்டி பார்த்தாம இருந்துச்சு. மேலே யாரும் எட்டி பார்த்தாம இருந்துச்சு. நானும் மேலே வரேன். மேலே யாரா இருக்கீங்களா? பூஜை சவுண்டா? என்ன சொல்றதுன்னு தெரியல. மேலே போய் சட்டு புட்டுன்னு பார்த்துடலாம். ஆனால் எனக்கு மேலே யாரும் இருந்தா மாதிரி இருந்துச்சு. மேலே எவனோ எட்டி பார்க்குறேன். உனக்கு அந்த வால் தெரியல இல்லையா? மேலே போய் அங்கேருந்து எனக்கு எட்டி பார்த்தா மாதிரி இருந்துச்சு. மேலதான் இருக்கீங்கன்னா அங்கேயே இருங்க, நாங்க இதை வந்துட்டோம். சீக்கிரம் சீக்கிரம் அப்புறம் சீக்கிரமா பார்த்து பார்த்து முருகா முருகா முருகா. தலையில் விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? கல் சொல்லு. ஆனா இங்க பாரு, நான் கீழே நின்றுட்டு இருக்கிறேன். இங்கிருந்து இப்படி எட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுதுடா பயங்கரமா. ஆமா, எனக்கு அது வேணா நல்லா தெரியும். கன்ஃபியூஸ் பண்ணுது பயங்கரமா. உண்மையாலுமே நீ இங்கதான் இருக்கனா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காத. உண்மையாலுமே நீ ஜின்னு தானா? உங்களுக்கு நாங்க பயப்படணும்னா நீ முன்னாடி நேரடியா வரலாம். ரோஷன் கூடயும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். உனக்கு எதனா உதவி தேவை, உனக்கு ஏதாச்சும் உடம்பு வேணும் அப்படின்னா உன்னோட ஆள் இருக்காங்க. நீ வேணா அவங்க மூலமே வந்து உனக்கு ஏதாச்சும் தேவையான நிரூபிச்சுக்கலாம். ஆமா ஆமா வரலாம் வரலாம். உனக்கு உண்மையாலுமே ரோஸ் இப்ப நீங்க முன்னாடி வரலாம். நீ எல்லாம் ஜின்னா மாறுறதுக்கு ஒரு தகுதி மாதிரியே கிடையாது. ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு எதுவும் பெருசா நம்மளுக்கு சத்தியமா தெரியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணடா. போனோம்னா முடிஞ்சோம். மாறிடுச்சு. கோவத்துல இருக்கும். ஆமாண்டா டேய், சீக்கிரம் சீக்கிரம் அந்த இடத்துல போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாடா. பார்த்து ஆகணும். பார்த்து 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 பார்த்து. என்னை யாரோ பின்னாடி பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கலாம். பின்னாடி யாரோ பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதை டைவர்ட் பண்ணுங்க. நம்ம என்ன அங்கேயே போகலாம் அங்கேயே போகலாம். சீக்கிரம் சீக்கிரம். என்னடா சொல்ற? ஆமா, ஜின்னு மனுஷங்க உருவத்திலே மாறும். அதால மாற முடிய உருவமே இல்லை. அது எல்லா இதுலயும் மாறும். கொசு, ஈ, மனுஷங்க. இப்ப இது வந்து நெருப்பு வந்துருக்கு. இது வந்து இஃப்ரீத்தா கூட இருக்கலாம். இஃப்ரீத்தா
இஃப்ரீத்ன்றதும் ஒரு ஜின்னோட ஒரு இது. அது என்ன பண்ணும்? அது நெருப்பால் வந்து அதுக்கு அதுக்கு பிடிக்காத விஷயம் நம்ம எது செஞ்சாலும் அவங்கள அழிச்சிடும். திட்டணும்ல நெருப்பால் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி. அதுதான் எனக்கு இதில் அவங்க வந்து ஓடி வரப்போ பின்னாடி பிடிச்சி இழுத்தாம இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணான்னா மேலே தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அங்கே போகணும். அது நம்மளை போக விட மாட்டேங்குது மேலே. நான் நெருப்பு இருக்கா இல்லையா தெரியல. வாங்க என்னன்னாலும் சரி, ஜின்னுங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. தயவுசெய்து பயப்பட வேணாம். பயந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரீமாக அஃபெக்ட் பண்ணுறதுன்னு. ஆமாம். டேய், அந்த நீ வச்சிருந்தில்ல குரானு, அது இருக்கா? அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. கைஸ், இப்போ என்னன்னா நம்ம ஃபுல்லாக இங்கே வந்து ஜின் இருக்குன்னு ஒரு கான்சன்ட்ரேஷனில் தான் வந்தோம் இங்கே. ஏன்னா இந்த மாதிரி லொக்கேஷனில் ஜின் இருக்குங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மேபி நம்மளுக்கு என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைஸ், எல்லாமே ப்ரிப்பேரோடு தான் வந்திருக்கோம். நம்ம எதாக இருந்தாலும் போய் பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம். தலையில் இது கொஞ்சம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்லாம் தூரமாக இருக்குது. அதோட கோயிலில் வந்து எல்லையே கிடையாது. டேய், இது எப்படிரா? கரெக்டாக தான்டா இந்த இது எப்படி நான் பார்த்துக்கிறேன். டேய் பாத்தியா, அந்த ரூமுக்குள்ளே போகிறக்குள்ளே பாரு என்னென்னலாம் நடக்குதுன்னு. நம்மளுக்கு இன்றைக்கி என்னாலும் சரி ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகிறோம். டே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு அங்கே அந்த வீட்டுக்கு போனோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்டா. என்னோட மனசில் என்னமோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. தயவுசெய்து வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு வாங்க. பார்த்து தயவுசெய்து வச்சுட்டு வர சொன்னேன். வாங்க அப்படி வச்சிடலாம். டேய், மரத்தில் டேய், வித்தியாசமான சவுண்டா. இஃப்ரீத் இந்த மாதிரிலாம் சவுண்டு தராதுண்ணா. என்னடா சொல்கிறேன்? இஃப்ரீத்துக்கு உருவமே கிடையாது. அது வந்து நெருப்பால் மட்டும்தான் வரும். இஃப்ரீத்துன்றது மேபி தருணு இங்கே நிறைய ஜின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. அதுதான் நானும் சொல்ல வரேன். பார்த்து ஆனால் மரத்து மேலே ஏதோ ஒன்று அப்படியே போன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. கிளம்பில அப்படியே ஆடுது. ஆனால் காற்று அடிக்கல. காற்றே அடிக்கல சுத்தமாக. நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறோம். நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்கோ. பண்ணுங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. நாங்கள் மேலே தான் வரப்போகிறோம். சீக்கிரம் வாங்க, நிற்காது. வாடா சீக்கிரம் வாடா. டே, மறுபடியும் விழுவுதுடா. வாடா சீக்கிரம் வந்துருச்சு. சீக்கிரம் இது புடி இது இப்பதான்டா இதெல்லாம் நடக்கணுமாடா? சீக்கிரம் அது நெருப்பு ரூபத்திலே வேண்டா சின்ன அங்கதான் இருக்கீங்களா? அவன் இருந்து போறதே டாஸ்க் தான். அங்கதான் இருக்கீங்கன்னா அங்கேயே இருங்க, நாங்க வரோம். இருக்குண்ணா இஃப்ரீத்ண்ணா. அதோட மொத்த உருவமே வெறும் நெருப்பு மட்டும் தான். சின்னதாகுதுடா.
அவ்வளோதான் இப்போ இருக்காது. அதில் நெருப்பால் மட்டும்தான் அமைஞ்சிருச்சுடா. உள்ளதான் இருக்கீங்களா? இப்போ நாங்கள் அங்கே வரோம் அந்த இடத்துல. அது நம்மளை சுத்த விடுறான். ஒப்பனா சொல்கிறாங்க நம்மளை சுத்த விடு. ட்ரை பண்ணுது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அது மைண்டை டைவெர்ட் பண்ணுதுடா அப்படின்னு. அதில் இப்படி இங்கே வந்து தான் அழுகிற சண்டை அப்படியே வந்துட்டு அமைஞ்சிருச்சுடா. டேய் அதான்டா ஜின்னு தாண்டா தருணு. டேய் குரான் இல்லைடா. குரான் வேலை எடு. குரானை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. மேபி அதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் சின்ன நெருப்பு மூலியமா வருந்தாங்க. ஏன்டா வருஷம் நெருப்பு மூலியமா வந்து நெருப்பு மூலியமா மட்டும்தான் நீ கேட்டு ஆனால் அது நம்ம சின்ன இருக்கும்னு நினச்சிட்டு எக்ஸ்பென்ஸ் தான் கொடுத்தோம். டேய் நான் போகும்போதே எடுத்து வைக்க சொன்னேன்டா. ஏன்டா இப்படி இருக்கீங்க எல்லாம்? சரி கொண்டா புரியுங்க. ரோஷினி குரான் இல்லை நான் பேக்கில். என்னடா டே கரெக்டாக இந்த சமயத்தில் என்ன பண்ணிக்கிறடா? எடுத்து வச்சியா? எடுத்தேன் நான் பேக்கில் வச்சாதான் தெரியல. இல்லை எவ்வளோ குரான் இல்லைண்ணா. கடையே இல்லை. வேற என்னதான் இருக்கு நம்ம கிட்ட? ஆடியோ இருக்கா? குரான் ஆடியோ வாங்கி தான் கேட்கணும். எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணுறேன். எவ்வளோ சொன்னேன் பள்ளி பள்ளி ரைஸ். நம்ம என்னன்னா இந்த சின்னருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அதை நம்ம வந்து குரானை ஓதி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி நம்மகிட்ட ஃபுல்லாக கேப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தான் ஃபயர் இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம பண்ணி பார்க்கலாம். மேபி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க வேற குரானை விட்டுட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ சைலன்ஸாக இருக்கு. இவ்வளோ சைலண்டாக பின்னாடி எதுவும் நடக்காது. ஒரு ஜின் இருந்தாலே அது ரெடியாக தானே இருக்கும். இங்கே என்னதான் நெருப்பு எரியுது, பத்தாவது வவ்வால் வருது, எக்ஸ்ட்ரா சயின்ஸ்லாம் வருதுண்ணா. டைம் பண்ணுறது டைமே தான் பண்ணுவோம். சுகேஷ் குரான் இது ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு நிறைய பிடிக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்மெல்லுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துருக்கோம். அதையும் பார்த்து வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சு கேப்சர் பண்ணுறோம். இப்பயே சொல்கிறேன், எங்களோட ஹீரோ பணியாக வச்சு தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரே பண்ணுறோம். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது அந்த இது பேக் வந்து சீக்கிரம் என்னாச்சு? பார்த்து சீக்கிரம்
லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. சரி கொஞ்சம் ரெடி ஆஃப் பண்ணுங்க. கிளியராக தெரியுதா? அந்த இது மட்டும்தான் தெரியுது. ரைஸ் சின்ன ஸ்மெல்லு குடிக்கிறதுனால நம்ம அதில் சாப்பாடு முடிச்சு நம்ம சின்ன கூடான வச்சு பார்க்கலாம். மேபி அது கோவமாயிடுச்சுன்னா நம்ம என்ன வேணால் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் நம்ம கரெக்டாக ட்ரை பண்ணுறோம். பயப்படாத. يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون بما எதுக்குன்னா இதெல்லாம் பண்றது ஆஃப் பண்ணா ஃபர்ஸ்டே அதுக்கிட்ட போய் மாட்ட முடியாது ஆஃப் பண்ணா. போட போட ஷேக் ஆகணும். அதுக்கு முன்னாடியே கோவமா இருக்கு முதல்ல இருந்து. ரோஷன் மேலே கேட்டா சீக்கிரம் வா. ஏய் ரோஷன், டேய் 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 என்னடா ஆச்சு? டேய் டேய் ரோஷன்.